வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் அரைச்சக்கல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒட்டு மாங்காயில் தான் செய்யணும். நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். மாங்காவை கழுவிட்டு மாங்காவை கட் பண்ணியாச்சு. நான் தேங்காயும் கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு போட்டுங்க. மாங்காய் கட் பண்ண மாங்காய் போட்டுக்கலாம். எனக்கு மாங்காய் கொஞ்சம் செங்காயாக இருக்குது, நீங்கள் காயாக போட்டுங்க. தேங்காய் ஒரு 6 10 தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சின்னு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு அரைப்படலாம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் தயிர் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. இதுமாரி குறைன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கைப்பிடி போட்டுக்கலாம். நம்ம கொட்டிக்கலாம். மாங்காய் அரைச்சக்கல்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ஒயிட் சாதம், வாழைக்காய் பொரியல், அப்பளம் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். மேலே அப்பளத்தை உடச்சி போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.